ஹலோ மக்களே, நீங்கள் என்னைக்காவது நினச்சி பார்த்துருக்கீங்களா? நம்மளுக்குன்னு சில டைப் ஆஃப் ஆளுங்க தான் நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சில விதமான மனுஷங்க தான் நம்மளுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக தெரிவாங்க. ஆனால் நம்மளுக்கு யார் அட்ராக்டிவாக தெரிகிறாங்களோ அதே ஆள் மற்றவங்களுக்கு மே ஆர் மே நாட் பி ஓகே, அவங்களுக்கு அட்ராக்டிவாக தெரியலாம், இல்லை தெரியாமல் இருக்கலாம். ஓகே, நம்ம வாழ்க்கையிலேயே பாருங்களேன், சில விஷயங்கள் நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும், சில விஷயங்கள் சுத்தமாகவே பிடிக்காது. சில சமயங்களில் சில விஷயங்களுக்கு நம்ம நிறைய கோவப்படுவோம், அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா சில விஷயத்தை நினச்சி சந்தோஷப்படுவோம். ஆனால் மற்றவங்களுக்கு வந்து சேமாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகேங்களா? இதுக்கெல்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா நம்ம ஏன் இந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்ணுறோம், சில விஷயங்கள் மட்டும் நம்மளுக்கு லைஃப்பில் புரியவே மாட்டேங்குது, சில ஹேபிட் மட்டும் எப்போ பார்த்தாலும் என் கூடயே வந்துட்டுருக்கு, சில ஹேபிட்லாம் நான் வந்து ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆனால் அந்த ஹேபிட் என் கூட வரவே மாட்டேங்குது, சிலரோடலாம் வந்து என்கிட்ட இம்மிடியேட்டாக நான் நெருக்கம் வந்துடுது, ஆனால் சில பேர் கூட வந்து அந்த நெருக்கம் வரவே மாட்டேங்குது, என்ன தான் நான் ட்ரை பண்ணாலும் அவங்களுக்குள்ள அவங்கக்கிட்ட என்கிட்ட நேச்சுரலாக ஒரு அட்ராக்ஷன் வரவே மாட்டேங்குது. இதுக்கெல்லாம் என்ன ரீசன் அப்படின்ட்டு நம்ம சிக்மண்ட் ஃப்ராய்ட் இருக்கார்ல, அவர்கிட்ட கேட்டிங்கன்னா அவர் என்ன தெரியுமா சொல்லுவார்? சிக்மண்ட் ஃப்ராய்டு என்ன சொல்கிறாருன்னா, நம்ம சைல்ட்ஹுட்டில் நடந்த அனுபவங்கள் தான், நம்ம சைல்ட்ஹுட்டில் நடந்த விஷயங்கள் தான் லேட்டராக நம்ம அடல்ட் ஆகும்போது நம்ம எடுக்கிற டிசிஷன்ஸ், நம்ம ரிலேஷன்ஷிப்ஸ், நம்மளுடைய ஃபியர், ஃபேண்டசிஸ், பிஹேவியர் எல்லாத்துக்கும் சிங்கிள் ரூட் அப்படின்ட்டு சூப்பராக சொல்லி முடிச்சிடுறாரு. இதை வந்து அவர் சூப்பராக வந்து ஒரு சைக்கோசெக்ஷுவல் ஸ்டேஜஸை பற்றி நம்ம ஆல்ரெடி நிறைய படிச்சிருக்கோம், பார்த்துருக்கோம். அதில் வந்து அவர் சூப்பராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. அண்ட் திஸ் இஸ் சைக்கோசெக்ஷுவல் ஸ்டேஜ். வி ஆல் நோ தட் there are 5 stages that every child go through. ஓகேங்களா? ஸோ நார்மலாக இருக்கிறவங்க நார்மலாக இந்த எல்லா ஸ்டேஜஸையுமே வந்து எந்த ப்ராப்ளம் இல்லாமல் கோ த்ரூ ஆவாங்க. ப்ராப்ளம் எப்போ வரும்னா, ஒருத்தர் இந்த ஸ்டேஜஸை ப்ராப்பராக க்ராஸ் பண்ணாமல் எங்கேயாவது ஃபிக்ஸேஷன் ஆகிட்டார்னா, அந்த ஸ்டேஜஸ் ப்ராப்பராக நடக்கலைன்னா, லேட்டராக அவர் அடல்ட் ஆகும்போது நம்ம பண்ணுற பிஹேவியருக்கு இங்கேருந்து தான் வந்து ரூட்டு, இங்கேருந்து தான் ரீசன் அப்படின்ட்டு சூப்பராக வந்து ஒரு அவருடைய ஃபிலாசபியை வந்து கொடுத்துருக்காரு. ஓகே, ஸோ இது கரெக்டு தப்பு இதெல்லாம் நம்ம அப்படியே சைடில் வச்சுட்டு ஜஸ்ட் வாட் ஹீ இஸ் ட்ரைங் டு எக்ஸ்பிளைன் அப்படிங்கிறத பற்றி மட்டும் பார்ப்போம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஓரல் ஸ்டேஜ். குழந்தை பிறந்ததுலேருந்து ஃபஸ்ட்டு 1 இயர் 1.5 இயர்ஸ் வரைக்கும் இந்த ஓரல் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் குழந்தையோடைய செக்யூரிட்டி, குழந்தையோடைய வேர்ல்டு எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் தி மவுத். ஸோ இந்த உலகத்தில் இருக்கிற மற்ற சில விஷயங்களை வந்து குழந்தை தன்னுடைய வாய் மூலியமாக தான், அது ஃபீடிங்காக இருக்கட்டும், சக்கிங்காக இருக்கட்டும், இது மூலியமாக தான் தன்னுடைய சர்வைவலாக இருக்கட்டும், தன்னுடைய வேர்ல்டோட இன்ட்ராக்ஷனாக இருக்கட்டும், இது மூலியமாக தான் அது தெரிஞ்சுக்கும். இதை ஃப்ராய்டு என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஸ்டேஜஸில் இஷ்யூஸ் இருந்ததுன்னா லேட்டர் லைஃப்பில் சில சூதிங்கான ஹேபிட்ஸ் இருக்குல்ல லைஃப்பில் டெவலப் ஆகும் அப்படின்னு சொல்கிறாரு. சே ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஸ்டேஜஸில் வந்து ப்ராப்ளம் இருக்குது, இல்லை ஓவர் இன்டெல்ஜாக இருந்தால் இந்த ஸ்டேஜஸில் அவங்க தான் பெருசானதுக்கு அப்புறமேட்டு அதிகமாக சாப்பிடுவாங்க, இந்த நெயில் கடிக்கிற பழக்கம் இருக்கும். ஆனால் அந்த பழக்கம் பாருங்களேன் எல்லாருக்குமே கிடையாது, சில பேர் மட்டும்தான். இப்போ பார்த்தாலும் நெயிலை வந்து கடிச்சிக்கிட்டே இருப்பாங்க, பெண்ணோட கேப்பை கடிக்கணும்னு நினைப்பாங்க. ஓகேங்களா? டீ காஃபி ஒன்றுமே இல்லாமல் வெறும் மக்கிய சில சமயங்களில் ஹோல்டு பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ கம்ஃபர்ட்டை வந்து நம்ம வாய் மூலியமாக தேடிக்கிறோம். பிகாஸ் ஓரல் ஸ்டேஜில் வந்து எதர் ஃபிக்ஸேஷன் ஆனாலேயோ இல்லை ஓரல் ஸ்டேஜில் ப்ராப்ளம் ஆனனால இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒருத்தருடைய பிஹேவியருக்கு வந்து சின்ன வயசில் சைல்டுஹுட்டில் நடந்த விஷயங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து காரணம் அப்படின்னு அவர் சொல்கிறது தான் இதோட மூலாதாரமே. ஓகேங்களா? ஸோ செகண்ட் ஸ்டேஜஸ் வந்து ஆனல் ஸ்டேஜ். வி ஆல் நோ தட் இட் இஸ் ஃப்ரம் 1 இயர் டு 3 இயர்ஸ். இந்த இயரில் வந்து பார்த்தீங்கன்னா 2 விஷயம், நம்ம கண்ட்ரோல், ஓகேங்களா, கண்ட்ரோல் அண்ட் டிசிப்ளின் ஆர் பார்ன் ஹியர். ஓகே, இந்த ஸ்டேஜில் தான் வந்து குழந்தைக்கு டாய்லெட் ட்ரைனிங்கை கற்றுக் கொடுப்பாங்க. இது வந்து வெறும் டாய்லெட் ட்ரைனிங் கிடையாது, இதுதான் வந்து ஒரு ஆர்டர்லினஸ், ஒரு கண்ட்ரோல், ஒரு டிசிப்ளின். அவங்களால நம்ம சொன்ன இடத்துல மட்டும் டாய்லெட் போக முடியுதா, இல்லை அதை கரெக்டாக எந்த இடத்துல போகணும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியணும், எந்த டைமில் பண்ணணும்னு தெரியணும். ஸோ ட்ரைனிங் வந்து இந்த சமயத்தில் நீங்கள் ஓவர் ஸ்ட்ரிக்டாக இருந்து அந்த குழந்தைய ஓவராக தண்டிக்க ஆரம்பிச்சிங்கன்னா, ஓகேங்களா, அந்த குழந்தை வந்து ஓவராக என்ன சொல்லணும், பர்ஃபெக்ஷனிஸ்டாக ட்ரை பண்ணுமா. ஓகேங்களா? ரொம்ப நீங்கள் லூஸாக விட்டுட்டிங்கன்னா ரொம்ப கேர்லெஸ் மெஸ்ஸியாக இருக்குமா. இந்த சமயத்தில் ப்ராப்பராக ட்ரைனிங் நடந்தால் ஓகே, தே வில் பிகம் தி ஆவரேஜ் பீப்புள். பட் இஃப் யூ ட்ரெயின் தம் டூ மச் ஆர் இஃப் யூ பனிஷ் தம் டூ மச், the child will try to become a perfectionist because that is how they have been trained.
ஆன் தி அதர் ஹேண்ட் அவங்கள ரொம்பவே லூஸாக விட்டுட்டிங்கன்னா தே வில் பிகம் டூ கேர்லெஸ், ரொம்ப மெஸ்ஸியாக இருப்பாங்க. ஸோ சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா அவங்கள சுற்றி எப்படி இருந்தாலும் கவலையே கிடையாது மெஸ்ஸியாக இருந்தாலும்ன்ட்டு. ஸோ நான் சொல்லலை, ஃப்ராய்டு சொல்கிறாரு இட் இஸ் பிகாஸ் ஆஃப் டியூரிங் தட் ஆனல் ஸ்டேஜ் த ட்ரைனிங் இஸ் லைக் தட் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நீங்களே பாருங்களேன், உங்களுக்கு எல்லாருக்குமே ஏதாவது ஒரு ஃப்ரெண்டு இருப்பாங்க, இல்லை நம்மளே இருக்கலாம். ஃபைலாக இருக்கட்டும், க்ளோத்ஸாக இருக்கட்டும், மொபைல் ஃபோனாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பர்ஃபெக்ட் ஆர்டராக பிக்சர் பர்ஃபெக்டாக வச்சுருப்பாங்க. ஓகேங்களா, ஒரு ஐட்டத்தோடு நீங்கள் லெஃப்ட் ரைட் மூவ் பண்ணிட்டீங்கன்னா டென்ஷன் ஆகிடுவாங்க. ஓகேங்களா, ஸோ இதை தான் வந்து ஃப்ராய்டு என்ன சொல்கிறாருன்னா ஆனல் ரிட்டென்டிவ் பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்கிறாரு. ரிட்டென்டிவ். ஓகே, ஸோ த கீவேர்ட் இஸ் இயர் ரிட்டென்டிவ் பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்கிறாரு, ஜஸ்ட் அன் எக்ஸாம்பிளுக்காக. ஸோ நம்ம தேர்ட் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் ஃபேலிக் ஸ்டேஜ், தட் இஸ் 3 to 6 years. இங்கே தான் வந்து லைஃப்பில் வந்து இந்த ஃபேலிக் ஸ்டேஜ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஒரு மனுஷனுடைய, ஒரு குழந்தையோடைய ஐடென்டிட்டி டேக்ஸ் ஷேப். ஓகே, நம்மளுடைய ஐடென்டிட்டி, நம்ம யார் அப்படிங்கிற ஐடென்டிட்டி, அதாவது அந்த குழந்தைக்கு இந்த உலகத்தில் தன்னைத்தானே ஒரு ஐடென்டிட்டியை வந்து கொண்டு வர்ற ஒரு ஸ்டேஜ். ஓகே, இதுதான் வந்து பர்சனாலிட்டி ஃபார்மேஷனில் தன்னுடைய லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிக்கஸ்ட் டேர்னிங் பாயிண்ட். ஓகே, இந்த சமயத்தில் தான் சைல்டுக்கு வந்து தன்னுடைய பாடி அவேர்னஸ் இருக்கும். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நடந்த அந்த 2 ஸ்டேஜஸ் இருக்குல்ல, அது ஓரலாக இருக்கட்டும் ஆனலாக இருக்கட்டும், அவங்களுக்கு நல்ல கண்ட்ரோல் இந்த ஸ்டேஜுக்குள்ளெல்லாம் நல்லா வந்திருக்கும். செம்ம க்யூரியாசிட்டியாக இருப்பாங்க, புது விஷயத்தை தெரிஞ்சுக்கணுன்ட்டு, தான் யார் அப்படிங்கிற ஒரு செல்ஃப் ஐடென்டிட்டி டெவலப் ஆகும். ஓகே, இங்கே பேரண்ட்ஸோட பாண்டிங் இருக்குல்ல, அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுதான் லேட்டர் லைஃப்பில் டிசைட் பண்ணும். ஸோ குழந்தைகிட்ட 3 to 6 yearsல அஸ் அ பேரண்ட்டாக நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்க அப்படிங்கிறது லேட்டர் லைஃப்பில் அந்த குழந்தை கான்ஃபிடெண்ட்டாக இருக்கா, இல்லை கில்ட் ஃபீலிங்கில் இருக்கா, இல்லை அந்த குழந்தைக்கு ரிலேஷன்ஷிப், பிகாஸ் உங்கள் ரிலேஷன்ஷிப் அந்த குழந்தையோட ஒழுங்காக இல்லைன்னா அந்த குழந்தைக்கும் ஃப்யூச்சரில் ரிலேஷன்ஷிப் ஸ்டைல் இருக்குல்ல அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆம்பிவர்ட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது, எக்ஸ்ட்ரோவர்ட், இன்ட்ரோவர்ட், இந்த எல்லா ஐடென்டிட்டியோடைய சுற்றி இருக்கிறது எல்லாமே இந்த ஸ்டேஜஸில் தான் வந்து டெவலப் ஆகுது. ஓகேங்களா, ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை அப்பாவைத்தையோ இல்லை அம்மாவை பார்த்தோ, ஓகே அவங்க எப்படி நடக்கிறாங்க, ஹேர் ஸ்டைலு எப்படி பேசுகிறாங்க, ஓகேங்களா, இமிட்டேட் பண்ணி இந்த ரோல் மாடலிங் நடக்கும். இங்கே தான் இந்த ஸ்டேஜஸில் தான் அதிலிருந்து தன்னைத்தானே ஒரு ஐடென்டிட்டியை க்ரியேட் பண்ணுவாங்க. ஸோ 3 to 6 இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் ஸ்டேஜ். ஸோ 4th stage we all know that it is an again latency stage, 6 to 12 years. இங்கே தான் வந்து தன்னுடைய எல்லா எனர்ஜியும் கோஸ் டு லேர்னிங். தட் லேர்னிங் கேன் பி எனி திங். ஓகே, அண்ட் இந்த ஸ்டேஜ் என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு காம் பீரியட் மாதிரி இருக்கும். பேசிக்கலி இட்ஸ் அ காம் பிஃபோர் ஸ்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பீரியடில் தான் வந்து தனக்கு யார் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும், எந்த டைப் ஆஃப் பீப்புள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும், ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும், சோஷியல் ரூல்ஸாக இருக்கட்டும், ஸ்போர்ட்ஸாக இருக்கட்டும், டிசிப்ளினாக இருக்கட்டும், எல்லாமே வந்து தன்னுடைய பேஸ் க்ரியேட் பண்ணுற ஏஜ், எல்லாமே டெவலப் ஆகிற ஏஜ். ஓகே, ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஸ்கூலில் வந்து குழந்தைங்க வந்து ஷையாக இந்த டைமில் இருந்தாங்கன்னா லேட்டர் இட் ஹாஸ் பீன் ஃபவுண்ட் அவுட் தட் அவங்க லைஃப் லாங் இன்ட்ரோவர்ட் அண்ட் ஷையாக இருக்க அதிகமாக வாய்ப்பு இருக்குது அப்படின்வாங்க. அதாவது அடல்ட் ஆகிட்டும் ஏதாவது ஒரு மீட்டிங்கில் ஏதாவது ஒரு கேள்வி கேட்டால் கையை தூக்கி பதில் சொல்லணும்னு நினைக்கவே மாட்டாங்க. பிகாஸ் 6 to 12 years in their latency stage they have been like that. பிகாஸ் அவங்களுக்கு ஒரு ப்ராப்பர் மாடலிங் ஆயிடுச்சு. ஸ்போர்ட்ஸில் அவங்க இதே சமயத்தில் ஆக்டிவாக இருந்தாங்கன்னா லைஃப் லாங் ஃபுல்லாக வந்து அவங்க ஸ்போர்ட்ஸில் ஆக்டிவாக இருக்கிற ஆளாக வந்து பார்க்க முடியும். ஸோ அதனால தான் ஃப்ராய்ட் சொல்கிறாரு இது வந்து ஒரு சைல்டுஹுட்டோட சோஷியல் எனர்ஜி பீரியட் அப்படின்றாரு. அந்த எனர்ஜி ப்ராப்பராக இருந்தால் நல்ல ஒரு கான்ஃபிடென்ட் அடல்ட்டாக வந்து அந்த குழந்தை வரும் அப்படின்னு சொல்கிறாங்க 4th ஸ்டேஜில். அண்ட் லாஸ்ட் பட் நாட் தி லீஸ்ட் இஸ் தி 5th ஸ்டேஜ், தட் இஸ் ஜெனிட்டல் ஸ்டேஜ், 12 years and ப்ளஸ். ஸோ ஜெனிட்டல் ஸ்டேஜ் அப்படின்னும் போது இதை வந்து தான் மெச்சூரிட்டி அண்ட் ரியல் ரிலேஷன்ஷிப் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது டீனேஜ்லேருந்து அடல்ட்ஹுட் ஏஜ் வரை இந்த பீரியட் இருக்குல்லங்க, அகெயின் இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பிகாஸ் இங்கே தான் உங்களுடைய ஒரு ரிலேஷன்ஷிப்னால் என்னென்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வருது, செக்ஷுவாலிட்டி, பர்பஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பேலன்ஸ் ஆகுது. ஓகேங்களா, முன்னாடி ஸ்டேஜஸில் அன்ரிசால்வ்டாக இருந்த இஷ்யூஸ் எல்லாமே இங்கே தான் ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிக்கும். நல்லா ஞாபகம் வச்சுங்க, மற்ற ஸ்டேஜஸில் சில விஷயங்கள் டவுட் ஆகவோ அன்ரிஃப்ளெக்டடாக இருந்தால் இந்த ஸ்டேஜஸில் வந்து தெரிய ஆரம்பிக்கும். ஓகேங்களா, இந்த லவ்வாக இருக்கட்டும், அட்டென்ஷனாக இருக்கட்டும், ஓகேங்களா, சில பேர் ஓவர் அட்டாச்மெண்ட்டாக இருப்பாங்க, சில பேர் சுத்தமாகவே அட்டாச்மெண்ட் இல்லாமல் இருப்பாங்க, யாரையும் ட்ரஸ்ட் பண்ண மாட்டாங்க ரிலேஷன்ஷிப்பில். அந்த மாதிரி எமோஷ்னல் கேப்பை எல்லாமே ஃபில் பண்ணுற பீரியடு. ஸோ இதுதான் வந்து சிக்மண்ட் ஃப்ராய்ட் வந்து ஹைலைட் பண்ண ஒரு பீரியட். ஓகே, ஸோ ஒரு பிக் ஐடியா நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா
அதாவது நம்ம சிக்மண்ட் ஃப்ராய்ட் என்ன சொல்ல வர்றாருன்னா, சைல்ட்ஹுட் டிசைட்ஸ் அடல்ட்ஹுட். இதுதான் வந்து ஒரு ஒன் லைனரில் அவர் சொல்ல வர வேண்டியது. சைல்ட்ஹுட்டில் எப்படி அவங்க நடந்தாங்க, எப்படி அவங்களுடைய நேச்சராக வளர்க்கப்பட்டாங்க. வி ஆல்வேஸ் சேனா இட் இஸ் அ பேலன்ஸ் பிட்வீன் நேச்சர் அண்ட் நர்ச்சர். ஓகேங்களா? நேச்சருங்கிறது உங்களுடைய ஜெனட்டிக்ஸ், தட் இஸ் டிட்டர்மைன். நர்ச்சருங்கிறது வாட் இஸ் தி எக்ஸ்பீரியன்ஸ், உங்களை சுற்றி உங்களுக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ். அந்த நர்ச்சரை தான் வந்து சிக்மண்ட் ஃப்ராய்ட் சொல்கிறாரு, நம்ம சைல்ட்ஹுட் தான் வந்து அடல்ட்ஹுட்டை டிசைட் பண்ணுது அப்படின்ட்டு. ஸோ சைல்ட்ஹுட்டில் சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரு குழந்தை அதிகமாக அப்பா அம்மா சண்டை போட்டுட்டு இருந்தாங்கன்னா, அதை பார்த்து வளர்ந்த குழந்தைங்க லேட்டர் லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா லவுடு வாய்ஸை கேட்டாலே பயப்பட ஆரம்பிப்பாங்க. அதுவே அந்த குழந்தைக்கு சைல்ட்ஹுட்டில் நல்ல அப்ரிஷியேஷன் கிடச்சிருந்ததுன்னா, அவங்க ஃப்யூச்சரில் பார்க்கும்போது நல்லா ஒரு போல்டு டிசிஷன் எடுக்கிற ஆளாக இருப்பாங்க. அதிகமாக பனிஷ்மெண்ட் பார்த்தவங்களா இருந்தாங்கன்னா ஃப்யூச்சரில் வந்து பயப்படுறவளாக இருப்பாங்க. மிஸ்டேக்ஸ் பண்ணுறதுக்கே பயப்படுவாங்க. ஐயோ, நான் ஏதாவது ஒரு சின்ன ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து ஏதாவது மிஸ்டேக்ஸ் ஆகிடுச்சுன்னா அப்படின்ட்டு அண்டர் ரிசர்வ்டாகவே இருப்பாங்க. ஓகேங்களா? சின்ன வயசில் நல்ல ஒரு செக்யூர் லவ்வாக கிடச்சாங்கன்னா அவங்க ரிலேஷன்ஷிப்பில் ஸ்டேபிளாக இருப்பாங்க. ஸோ அவர் பாட்டம் லைன் என்ன சொல்ல வர்றாருன்னா, வி ஆர் நாட் ஜஸ்ட் அன் அடல்ட்ஸ், வி ஆர் ஜஸ்ட் அ க்ரோன் அப் சில்ட்ரன் கேரிங் தோஸ் மெமரிஸ். ஓகேங்களா? நம்ம எல்லாமே மேபி பார்க்குறதுக்கு ஒரு அடல்ட்டாக இருந்தாலும் இன்னும் நம்ம எல்லாருமே நம்மளுக்குள்ள அந்த குழந்தைகள் இருக்குது. அந்த குழந்தையுடைய வெளிப்பாடு தான் வந்து நம்மளுடைய எல்லா பிஹேவியரும். இது நம்ம நான் எப்பவுமே சொல்கிறது, மற்றவங்களுக்குமே இந்த அண்டர்ஸ்டாண்டிங் நம்மளுக்கு வேணும், ஆஸ் அ பர்சனாகவும் ஆஸ் அ சைக்காலஜிஸ்டாகவும். ஏன்னா இதே ப்ராப்ளம் மற்ற குழந்தைங்கிட்டும் மற்ற ஆளுங்கிட்டும் நடந்துகிட்ருக்கு. ஸோ உங்கள் முன்னாடி ஒருத்தர் இப்படி பிஹேவ் பண்ணுறாருன்னா அதுக்கு பின்னாடி இவ்வளோ ரீசன் இருக்குது. அவங்க சைல்ட்ஹுட்டில் கோ த்ரூ ஆனது யாருக்குமே தெரியாது. ஓகேங்களா? ஸோ தேர் சம் அண்ட் சப்ஸ்டன்ஸ் ஆஃப் தேர் லைஃப் ஆர் சைல்ட்ஹுட் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் ஈக்குவல் டு தேர் அடல்ட்ஹுட் இப்போ இருக்கிறது தான். ஸோ ஃப்ராய்ட், அஃப்கோர்ஸ் ஃப்ராய்ட் சொன்னது 100% அக்யூரேட், அப்படி தான் நடக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. பட் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் தியரி, தட் சைக்கோசெக்ஷுவல் தியரிங்கிறது ஃப்ராய்டோடது ஒன் ஆஃப் தி மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் தியரி. ஸோ இந்த தியரியுமே வந்து நம்மளுக்கு வந்து ஜென்ரல் புரிதலுக்கு வந்து இதை யூஸ் பண்ணிக்கணும். ஸோ நம்மளுடைய பழக்கங்கள்லாம் நீங்கள் நினச்சிங்கன்னா அது புதுசாக எதுவுமே கிடையாது. இது எல்லாமே நம்ம சைல்ட்ஹுட்டில் நம்ம விதைச்ச இல்லை நம்மளுக்காக விதைக்கப்பட்ட ஒரு சீட்ஸ் தான், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததுன்னா ஸ்லோலி நீங்களும் உங்களுக்கு பிடிக்காத விஷயங்களை நீங்கள் கண்டிப்பாக சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ இது வந்து 100% டிட்டர்மைன் கிடையாது. ஓகே, பீப்புள் வில் பி லைக் திஸ். பீப்புள் டெஃபினெட்லி கேன் சேஞ்ச், வி டெஃபினெட்லி கேன் சேஞ்ச். அதுக்கு அந்த சேஞ்சு ஸ்டார்ட்ஸ் வித் திஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, இது எல்லாமே நடந்திருக்கு, அக்செப்ட் பண்ணிவிட்டு ஸ்லோலி நம்ம வந்து ஒரு புதிய லைஃப்பை நோக்கி, நல்ல லைஃப்பை நோக்கி நம்ம போயிட்டுருப்போம். ஓகே, ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு இந்த பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் ஃப்ராய்ட் நம்மளுக்கு என்ன சொல்ல வராரு அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஒரு சூப்பரான நல்ல ஒரு தகவலோடு நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். டேக் கேர்.